மார்க்கு 1ஆம் அதிகாரத்தில் 21 முதல் 39 வசனங்களில் பார்த்தீங்கன்னா, இந்த மார்க் 1ஆம் அதிகாரத்தை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. 21ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதியில் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு கப்பர்நகூம் என்ற ஊரில் ஊழியம் செய்ததை நாம் பார்க்க முடியும். இதே நிகழ்வு லூக்கா 4ஆம் அதிகாரத்திலையும் நம்ம பார்க்க முடியும். 31ஆம் வசனத்திலிருந்து இதில் அந்த நாள் முழுவதும் இயேசு கிறிஸ்து மிகவும் பிஸியாக இருப்பார். நீங்கள் 22ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஜெப ஆலயத்திலே பிரசங்கம் பண்ணுவார். அப்புறம் 23லேருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் அசுத்த ஆவியுள்ள ஒரு மனிதனை சுகப்படுத்துவார். அதுக்கப்புறம் 29லேருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் பேதுரு வீட்டில் இருக்கும் பொழுது பேதுருனுடைய மாமியாருக்கு சுகமில்லாமல் போயிடும், சுகப்படுத்துவார். அதுக்கப்புறம் மாலையில் ஈவினிங்கில் 32லேருந்து 34 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவரை பார்க்க வருவார்கள். எல்லாரோடும் அவர் ஊழியம் செய்வார், எல்லாருக்காகவும் அவர் ஜெபம் பண்ணுவார். அப்போ காலையிலிருந்து மாலை வரை அந்த நாள் முழுவதும் இயேசு கிறிஸ்து மிகவும் பரபரப்பாக பிஸியாக இருந்தார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 35ஆம் வசனம் பாருங்கள், யாராவது வாசிங்க. அவர் அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே என்ன பண்ணாராம்? ஜெபம் பண்ணினார். அந்த நாள் முழுவதும் அவர் நிறைய வேலை அவருக்கு இருந்தது, ஊழியம் இருந்தது. எத்தனை மணிக்கு படுக்க போகிறாருன்னு தெரியாது. ஆனாலும் பைபிளில் என்ன போட்டிருக்கு? அதிகாலையில் இருட்டோடே எழுந்து வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி எழுதப்பட்டுள்ளது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஜெபம் என்பது மிக மிக முக்கியமானது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எந்த ஒரு நிகழ்ச்சி என்றாலும் ஆராதனை என்றாலும் ஜெபத்தில் ஆரம்பித்து ஜெபத்தில் தான் முடிக்கிறோம் இல்லையா? இங்கேயும் அப்படி தான் பண்ணுறோம். ஒரு சகோதரி வந்து ஜெபம் பண்ணாங்க, அப்புறம் நீங்களாம் பாட்டு பாடினீங்க, வார்த்தைகளை கேட்குறோம், கடைசியில் ஜெபம் பண்ணி முடிக்கிறோம். அப்போ ஜெபன்றது வந்து முக்கியமானது என்று நமக்கு நன்றாகவே தெரியும். பர்சனலாக தனிப்பட்ட முறையிலே நான் எப்படி ஆண்டவரோடு பேசுகிறேன், அதான் முக்கியமான ஒரு காரியம். ஜெபத்தினால் வரும் ஆசீர்வாதங்கள், அதான் என்னுடைய செய்தியினுடைய இன்றைக்கு தலைப்பு. ஜெபம் பண்ணுறதுனால எனக்கு என்ன கிடைக்கிது? நிறைய ஆசீர்வாதங்கள் உண்டு. குறிப்பாக 4 காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது வாசிங்க, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். உத்தமனுமாய் இருந்தான். வெரி குட். போதுமா? நோவாவை குறித்து ஒரு சர்டிஃபிகேட், நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான் ஆண்டவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அப்படின்னா he was with God, he was watching with God. ஆண்டவரோடு அவன் நேரம் செலவழித்து கொண்டிருந்தான். அதான் அதுக்கு அர்த்தம். 12வது வசனம் வாசிங்க. அந்த 9ஆம் வசனத்துக்கு முன்னாடியும் இந்த 12ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, நோவா வாழ்ந்த நாட்களிலே அந்த உலகம், சமுதாயம் பாவம் நிறைந்ததாய் இருந்தது, சீர்கெட்டதாய் இருந்தது.
அவனை சுற்றி இருந்த மக்கள் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நோவாவிற்கும் பாவம் செய்வதற்கான தூண்டுதல்கள் நிறையவே வந்து கொண்டிருந்தது. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? நோவா தன் காலத்தில் வாழ்ந்த மனிதர்களுக்குள்ளே உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். He was so perfect in his personal life. ஏன் ஆண்டவரோடு அவன் சஞ்சரித்து கொண்டிருந்தான். அப்போ ஜெப வாழ்க்கை எனக்குள்ளதாக பரிசுத்தத்தை கொண்டு வருகின்றது. என்னை சுற்றிலும் பாவமான காரியங்கள், பாவம் நிறைந்த உலகம், பாவம் செய்வதற்கு என்னை தூண்டுகின்ற சம்பவங்கள் என் பார்வையிலே நான் கரைபட்டு விடுகின்றேன். இப்படிப்பட்ட நிலைமையிலே என்னால் எப்படி பரிசுத்தமாக வாழ முடியும் என்ற கேள்விக்கு நோவாவினுடைய பதில் என்ன? ஆண்டவரோடு நீங்கள் நேரம் செலவழித்தால் ஆண்டவர் நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உங்களை பலப்படுத்துவார். அல்லேலூயா. அப்போ நான் ஆண்டவரோடு நேரம் செலவழிக்கின்ற பொழுது பரிசுத்தமாய் வாழ முடியும். அதான் முதலாவது காரியம், ஜெபத்தின் ஆசீர்வாதம். ரெண்டாவது காரியம் வாசிங்க, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். ம் 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 ஆமென். சீஷர்களை ஊழியம் செய்ததுனால பிடிச்சு வச்சிட்டாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, பேதுருவும் மற்றவர்களும் பேசுகின்ற வார்த்தைகளை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இவங்க ஸ்கூலுக்கெல்லாம் போனதில்லையே, படித்தது இல்லையே, பேதமை உள்ளவர்கள்னா முட்டாள்கள், அப்படி தான் அவங்க நினச்சாங்க. இந்த அளவிற்கு ஒரு ஐக்கியூலலாம் ரொம்ப லோவாக இருக்கிறவங்க இந்த அளவிற்கு எப்படி தைரியமாக ஞானமாக பேசுகிறார்கள் அப்படின்னு ஆச்சரியப்பட்டுட்டு அவங்களா ஒரு முடிவுக்கு வர்றாங்க, இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை கண்டு அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள். அப்ப இயேசுவோடு நான் இருந்தால் ஆண்டவருடைய வல்லமை பலன் என்னோடு இருக்கும். அதான் முக்கியமான காரியம். ஜெபத்தை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். முதலாவது, ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் எனக்கு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உதவி செய்கிறார். ரெண்டாவது, இந்த சமுதாயத்தை சந்திப்பதற்கு ஏற்ற ஞானத்தை பலனை கொடுக்கிறார், வல்லமையை கொடுக்கிறார் என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது காரியம், சங்கீதம் 13 முதல் 2 வசனம் வாசிங்க. ம் 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 ஆமென். தாவீது ஆண்டவர்கிட்ட போய் புலம்புறார். என்னையே ஆண்டவரை இங்கே கொண்டு வந்தீங்க, புலம்புறீங்களா? ஆமாம். எது வரைக்கும் ஆண்டவரேன்னு சொல்லி 4 தடவை சொல்கிறார். அந்த வசனத்தில் 2 வசனத்தில் 4 முறை என்ன சொல்கிறாரு? எது வரைக்கும் ஆண்டவரே. நம்மளும் அப்படி தான் நினைக்கிறோம் இல்லையா? எது வரைக்கும் ஆண்டவரே இங்கே நான் உட்கார்ந்துருக்கிறது, படிக்கிறது? எது வரைக்கும் ஆண்டவரே இந்த ஹாஸ்டல் சாப்பாட்டை சாப்பிட்றது? எது வரைக்கும்? எல்லாரும் இப்படி ஒரு கேள்வி கேட்குறோம் இல்லையா? பிரச்சனை வரும் பொழுது, போராட்டம் வரும் பொழுது நமக்கு இருக்கிற கேள்வி என்ன? எப்படா முடியும்? கரெக்டு. அதே மாதிரி தான் தாவீது, எது வரைக்கும் ஆண்டவரே நான் ஓடிக்கிட்டே இருக்கிறது? சவுல் என்னை விரட்டிக்கிட்டே இருக்கிறான். அப்போ ஆண்டவரிடத்திலே வந்து தன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் கொட்டுகின்ற பொழுது அவருக்கு என்ன நடக்குது? கவலையோடு பேசுகிறார். கடைசி 2 வசனம் வாசிங்க. இருங்க இங்கே வாசிட்டாங்க. ம் ம் பாடுவேன். அப்படியே சீன் மாறிச்சு பார்த்தீங்களா? முதல் 2 வசனத்தில் புலம்புகிறார்,
கடைசி 2 வசனத்தில் சந்தோஷமாக பாடுவேன் துதிப்பேன் அப்படின்ற விதத்திலே அவர் ஜெபத்தை முடிப்பதை பார்க்கிறோம். அப்போ கஷ்டத்தோடு பிரச்சனையோடு ஆண்டவருடைய பாதத்திலே வந்து என் இதயத்தை கொட்டுகின்ற பொழுது ஆண்டவரை நம்புவதற்கு ஏற்ற விசுவாசத்தை ஜெப நேரம் எனக்கு கொடுக்கிறது. அப்போ 3வது ஆசீர்வாதம் என்ன? ஆண்டவரை விசுவாசிப்பதற்கு ஆண்டவர் பலன் கொடுக்கிறார். ஒரு நம்பிக்கை இல்லாத சூழலிலே நான் வந்து ஜெபிக்கின்ற பொழுது, இங்கே தாவீது எதுவரைக்கும் புலம்பினவர், நான் ஆண்டவரை நம்புவேன். அப்ப ஜெபம் எனக்குள்ளதாக விசுவாசத்தை கொண்டு வருகின்றது. அதனாலதான் நம்ம வந்து என்னதான் இருந்தாலும் ஜெபிக்கின்ற காரியங்களை நான் தவறவிடக்கூடாது. என்னுடைய தனிப்பட்ட ஜெபம் ஒரு நாள் கூட தவறக்கூடாது. சோர்ந்து போயிருந்த என் இதயத்தை ஆண்டவர் பலப்படுத்துவார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். லூக்கா 18:1 ஆண்டவருடைய வார்த்தை இப்படி ஆரம்பிக்கும், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து ஒரு கதை சொல்லுவார். அப்போ ஆண்டவருடைய நோக்கம் என்ன? சோர்ந்து போகாமல் நான் ஜெபிக்க வேண்டும். சோர்ந்து போயிருக்கீங்களா? கவலையோடு இருக்கீங்களா? முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்கள் இதயத்திலே கிரியை செய்வார். அதைத்தான் வேதம் காண்பிக்கின்றது. சில பேருக்கு ஒரு கேள்வி வரும், ஏன் ஜெபம் பண்ணணும்? ஒரு போதகர்கிட்ட ஒரு சின்ன புள்ள கேள்வி கேட்டாலாம், ஐயா நீங்கள் ஜெபம் பண்ணணும்னு சொல்லி நல்லா பிரசங்கம் பண்ணீங்க, ஏசப்பாட்ட கடவுள்கிட்ட கேட்கணும்னு சொன்னீங்க, நல்லதுதான். ஆனால் என்னுடைய அப்பா எனக்கு என்ன தேவையோ அதை நான் கேட்காமலேயே வாங்கி கொடுத்து விடுகிறார். என்னுடைய அப்பாவே நான் கேட்காமலேயே என்னுடைய தேவைகளை சந்திக்கும் பொழுது பரம தகப்பனாகிய நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்க மாட்டாரா? கேட்டுத்தான் ஆக வேண்டுமா? ஏன் ஜெபம் பண்ணணும்? அவருக்கு என்ன தேவைன்னு சொல்லி எனக்கு தெரியாதா? எங்கள் அப்பாவுக்கே தெரிஞ்சிருக்குது, கடவுளுக்கு தெரியாதா? நல்ல கேள்வி இல்லையா? அப்போ அந்த போதகர் சொன்னாராம், நல்லதுதாம்மா, நீ சொன்னது கரெக்டு. உங்கள் அப்பா அம்மா வந்து உனக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்றாங்க. நீ அவங்கள்ட்ட எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டதற்கு பிறகு எங்கடாச்சும் ஓடியா போயிடுற? அவர்களோடு தானே நீ அதிகமாய் நேரம் செலவழிக்கிறாய். அவர்களோடு இருக்க நீ விரும்புகிறாய் அல்லவா? ஆஃபீஸ்லேருந்து வந்தவொடனே ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறேல, அவங்களுடைய ப்ரெசன்ஸ் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதில்ல, அப்பா அம்மாவோடு இருக்க விரும்புகிறாய் அல்லவா? அதுதான் ஜெபம். கடவுளோடு நேரம் செலவழித்தல், என்னுடைய தேவைகளை கேட்பது மாத்திரமல்ல, பீயிங் வித் காட், ஆண்டவரோடு நான் நெருக்கமாக இருத்தல், நேரம் செலவழித்தல், அதுதான் ஜெபம். இந்த உலகத்தின் சிந்தனைகள் எல்லாம் மறந்து என் கவனத்தை ஆண்டவர் மேல் வைத்து அவருடைய பிரசன்னத்திலே உட்கார்ந்து இருப்பது தான் ஜெபம் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5:17 சின்ன வசனம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். பார்த்தீங்களா? ப்ரே வித்தவுட் கேப், நிறுத்தாமல் ஜெபம் பண்ணுங்கள்னு போட்டிருக்கு. அதெல்லாம் பாடம் படிக்க வேணாமா? சாப்பிட வேணாமா? தூங்க வேணாமா? நிறைய கேள்வி வருது இல்லையா? எப்பொழுதும் ஜெப சிந்தையோடு இருங்கள். உங்கள் இதயத்தில் ஆண்டவரோடு தொடர்போடு இருங்கள். இந்த போலீஸ்காரங்கள்லாம், இன்ஸ்பெக்டர்லாம் கையில் ஒரு கருவி வச்சுருப்பாங்க, வாக்கி டாக்கி. பார்த்துருக்கீங்களா? அந்த வாக்கி டாக்கியில் அவங்க அவங்களுடைய உயர் அதிகாரிகளை எப்பொழுது வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ள முடியும். அவங்களும் இவர்களோடு எப்பொழுது வேண்டுமானாலும் பேச முடியும். அதுக்காக எப்பயுமே அவங்க பேசிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த கருவியை, அந்த வாக்கி டாக்கியை ஆன் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை போல எப்பொழுதும் நான் ஆண்டவரோடு தொடர்பில் இருப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கின்ற காரியம். என் இதயம் எப்பொழுதும் ஆண்டவரோடு பேசுவதற்கும் அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறது. அதான் ஜெபம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். நெகேமியா 2ஆம் அதிகாரத்தில் 4-5 வாசிங்க. நெகேமியா 603ஆம் பக்கம். ராஜா நெகேமியாட்ட உனக்கு என்னப்பா வேணும்னு சொல்லி கேட்குறாரு. நெகேமியா மனசில் நிறைய காரியம் ஓடிக்கிட்டு இருக்கு. அலங்கம் இடிக்கப்பட்டு விட்டது,
இவர் ஊருக்கு போய் அலங்கத்தை கட்டணும்னு நினைக்கிறாரு. இவர் முக்கியமான பொறுப்பில் அரண்மனையில் இருக்கிறாரு. லீவு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. ராஜா லீவு கொடுத்தாதான் போக முடியும். முக்கியமான வேலை, ரொம்ப நாட்கள் ஆகும். அலங்கத்தை கட்டுகின்ற வேலை. இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு ராஜா முன்னாடி நிற்கும் பொழுது ராஜா முகத்தை பார்த்து கேட்குற, என்னப்பா கவலையோடு இருக்கிற, உனக்கு என்ன காரியம்னு கேட்குறாரு. அந்த சமயத்தில் ராஜாவினிடத்திலே தன்னுடைய காரியங்களை சொல்வதற்கு முன்பதாக அவர் என்ன செய்கிறாருன்னு பாருங்க, வாசிக்கிட்டு. அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, போதும்பா, ராஜாவை பார்த்து. பார்த்தீங்களா, ஒரு மனிதனிடத்திலே பேசுவதற்கு முன்பதாக ஆண்டவரிடத்திலே கடவுளிடத்திலே பேசிவிட்டு தன்னுடைய காரியத்தை மனிதனிடத்திலே சொல்லுகிறார். இதான் இடைவிடாமல் ஜெபிப்பது, ஜெப சிந்தையோடு இருப்பது. ஸோ இந்த காரியம், இந்த ஆட்டிடியூட் நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் காணப்பட வேண்டும். திடீர்னு யாரோ உங்களை மடக்கிறாங்க, திடீர்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க, திடீர்னு உங்களை பிடிக்கிறாங்க, மனசில் ஆண்டவரே உங்களோட ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர்கிட்ட பேசிட்டு உலகத்தை சந்தியுங்கள். சரி, நான் 3 காரியம் சொன்னேன். ஆண்டவரோடு நேரம் செலவழிப்பதினால் பரிசுத்தம், வல்லமை, விசுவாசம். 4வது காரியம் வாசிங்க, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். வாசிங்க, 2 பேரும் சேர்ந்தே வாசிங்க. 1 2 3 வாசிங்க. அப்பொழுது காக்க கடவுது. கரெக்டா? ஏன் விட்டீங்க? விடக்கூடாது. சரி, அடுத்த ரெஃபரன்ஸ் வாசிங்க. இந்த வசனத்தை கவனிச்சிங்களா? நாங்கள் வசனத்தெல்லாம் கவனிக்கல, 2 பேரும் போட்டி போட்டு வாசிதான் பார்த்தோம். இப்படியே ஓடுது வண்டி. முக்கியமான வசனம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். நாங்கள் கவலைப்பட்டுட்டு தானே இருக்கோம், எப்படா விடுதலை கிடைக்கிறது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு யாருக்கு தெரியப்படுத்தணுமா? தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஜெபம் பண்ணுங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை காத்து கொள்ளும். அல்லேலூயா. சமாதானம். ஆண்டவர் உடனே பதில் கொடுக்கிறாரா இல்லையா அது தெரியாது. ஆனால் உங்கள் இதயத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துவார். சோர்ந்து போய் இருப்பீங்க, மனதில் அமைதி இல்லாமல் இருக்கும். ஆண்டவரிடத்திலே எல்லாவற்றையும் கொட்டும் பொழுது ஆண்டவர் உங்கள் இதயத்திற்கு இந்த உலகம் தர முடியாத சமாதானத்தை கொண்டு வருவார். அதனால தான் நான் ஜெபம் பண்ணேன். ஜெபம்னா ஒரு பெரிய லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட அதை தாரும் இதை தாருன்னு கேட்கறது மாத்திரம் அல்ல. ஜெபம் ஆண்டவரோடு இருப்பது, ஆண்டவரோடு மனம் விட்டு பேசுவது. வாசிங்க, அந்த சகோதரி வாசிங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். யாரும் போட்டிக்கு வந்துடாதீங்கப்பா, வாசிங்கம்மா. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். அம்மா, இந்த அழுகிற சீனை சிரிச்சுக்கிட்டே வாசிக்கிறாங்க. நல்லா இருந்துச்சு, மாடுலேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெரி குட். அன்னாள் ஜெபம் பண்ண போய் மனம் கசந்து அழுது ஜெபம் பண்ணாங்க. வேதனை நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? கல்யாணம் பண்ண பிறகு குழந்தை இல்லை, சமுதாயத்தில் அவங்க நிறைய அவமானங்கள், வீட்டில் அவமானங்கள். அப்போ அவங்களுடைய காரியத்தை நினைத்து மனம் கசந்து அழுகிறாங்க. உள்ளத்தில் சமாதானம் இல்லை, துக்கம். ஆண்டவர்கிட்ட போய் தன் இதயத்தை கொட்டுகிறார்கள். அங்கே இருந்த ஆசாரி ஏலி வந்து பார்க்குறாரு, இந்த மாதிரி ஜெபிக்க வந்த மாதிரி தெரியலையே, தண்ணி அடிச்சு உட்காந்துருக்க மாதிரி இருக்கிறது கூட சந்தேகப்படுறாரு. அவங்க வார்த்தைகள் ஒன்றும் இல்லை, இதயம் பேசுகிறது. அப்படி தான் பைபிளில் போட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் எல்லாத்தையும் சொல்கிறாங்க ஆண்டவர்கிட்ட மனதளவில். சொல்லிட்டு நீங்களே மறுபடியும் வாசிங்க. வெளியே வந்ததற்கு பிறகு 18ஆம் வசனம் வாசிங்க. இப்போ சிரிச்சுக்கிட்டே வாசிக்கலாம்.
ம் 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 அப்புறம் அவள் மிகவும் துக்கமாய் இருந்தாள். அப்படியா போட்டிருக்கு சரிங்களா? ஜெபம் என் இதயத்தை ஆயத்தப்படுத்தும். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அல்லேலூயா. நீங்கள்லாம் ஜெபம் பண்ணிட்டு ஆமென்னு சொல்லிட்டு எப்படி இருந்திருப்பீங்க? என்னடா ஜெபம் பண்ணியிருக்கோம், ஆண்டவர் தருவாரா தரமாட்டாரா? வேதம் என்ன சொல்லுது பார்த்தீங்களா? ஜெபம் என் இதயத்திலே சமாதானத்தை மட்டுமல்ல சந்தோஷத்தையும் கொண்டு வரும். அன்னாள் அதற்கு பிறகு துக்கமுகமாய் இருக்கவில்லை. தேவ சமாதானம். அதுக்காக தான் நான் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் நேரம் செலவழிக்க வேண்டும். நான் 4 காரியங்களை சொன்னேன் இல்லையா? யாராவது எந்திரிச்சு 4 காரியத்தை சொல்ல முடியுமா? என்னென்ன ஆசீர்வாதங்கள்ட்டு? அடடா மாட்டிக்கிட்டீங்களே. பார்க்காம சொல்லணும், எந்திரிச்சு நின்று சொல்லணும். ஜெபிப்பதினால் வருகின்ற உள்ளான ஆசீர்வாதங்கள் சொல்லுங்க. நோட்ஸ் எல்லாம் எடுத்துருக்கீங்க, சொல்ல மாட்டீங்களா? பாய் சொல்லுங்க. எங்க நம்மளால காணோம்? ஜோசுவா சொல்லியா? சொல்லுங்க, நான் எடுத்துக்கிறேன். சொல்லுங்க. வெரி குட். வாங்க ஒரு சின்ன பரிசு. அதுல சொன்ன மாதிரி இருந்துச்சு. டப்பிங் கொடுத்தீங்களா? கர்த்தர் நன்மையானதை தருவார். தேங்க்யூ. ரைட். இந்த பசங்க முடியல, இன்னொரு கதை இருக்கு. இவர் விடமாட்டார் போட்டிருக்கு. சரி, இப்போ 4 காரியத்தை நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? இதெல்லாம் கேட்டவொன்னு உங்கள் மனசில் என்ன நீங்கள் தீர்மானம் எடுத்துருக்கணும்? இனிமே ஆண்டவரை விடக்கூடாது. அப்படிதானே? ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து இந்த 4 பாயிண்ட்டையும் சொல்லி, ஆண்டவரே எனக்கும் இவைகளை தாரும். அன்னாளை போல நானும் சந்தோஷமாக இருக்கணும், தாவீதை போல நானும் சந்தோஷமாக இருக்கணும், நோவாவை போல நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், சீஷர்களை போல நான் ஞானமாய் இங்கே இருக்கணும், பரீட்சையில் ஃபர்ஸ்ட் மார்க்லாம் எடுக்கணும். ஜெபம். ஆண்டவரோடு நான் நேரம் செலவழிக்கின்ற பொழுது ஆண்டவர் என்னை பிரகாசிக்க பண்ணுவார். ஒரு ஃபேமிலியில் அப்பா 2 நாள் வெளியூர் போனாராம். வெளியூர் போயிட்டு திரும்பி வரும்பொழுது அவங்க வீட்டில் 2 சின்ன பிள்ளைகளுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கடையில் போய் அந்த சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்ற டாய்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கப்ப ஒரு கல் அங்கே இருந்துச்சான். அப்போ கேட்டாராம், என்னப்பா இந்த ஒரு கல் இங்கே வச்சுருக்கீங்களே, இதனுடைய என்ன ஸ்பெஷல், எதுக்காக இந்த கல்லை விற்கிறீங்கன்னு சொன்னப்போ அவர் சொன்னாராம், இந்த கல் பகலில் அப்படியே தான் இருக்கும், நைட்டில் வந்து பிரைட்னஸாக இருக்கும், திடீர்னு கரண்ட்டு போயிருச்சுன்னா நீங்கள் அந்த கல்லை வச்சிங்கன்னா பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, இது நம்ம வீட்டுக்கு கண்டிப்பாக தேவை, அடிக்கடி பவர் கட் ஆகிடுது, அப்போ இந்த கல்லை வச்சிட்டோம்னா நம்மளுக்கு நைட்டில் பிரைட்டாக இருக்கும்னு சொல்லி அந்த கல்லை வாங்கிட்டு வந்துட்டார். வாங்கிட்டு வந்து பிள்ளைகளுக்கெல்லாம் காமிக்கிறாரு, பார்த்தியா இந்த கல் இப்படிப்பட்ட ஒரு கல், நைட்டு நம்மளுக்கு வந்து கரண்ட்டு போயிருச்சுன்னா அதுவாக எரியும் அப்படின்லாம் சொன்ன உடனே எல்லாத்துக்கும் சந்தோஷம். எப்படா நைட்டு வரும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நைட்டு வந்தோன்னா அந்த கல்லை வச்சுட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க, ஒன்றுமே வரல. அப்பாவுக்கு கையின்னு போச்சு. என்னடா பிள்ளையெல்லாம் கேள்வி பண்ணுது, என்னப்பா அந்த ஏமாற்றிட்டாங்களா அப்படின்ட்டு. அப்போ அப்பா அப்படியே அந்த கல்லை அப்படியே எடுத்து பார்க்குறாரு, என்னடா அப்படின்னு பார்க்குறாரு, அந்த கல்லை வந்து ஒரு வார்த்தை எழுதியிருக்குது, கீப் மீ இன் த சன்லைட் டூரிங் த டே டைம். பகல் நேரத்திலே என்னை சூரிய ஒளியில் படுமாறு வைக்க வேண்டும். அந்த சூரிய ஒளியினுடைய கதிர்களில் வருகின்றதை பெற்று இரவிலே அது ஒளியை கொடுக்கின்றது. அதான் ரகசியம். பகலில் கொண்டு போய் சூரிய ஒளியில் வச்சாங்க, நைட்டில் அந்த கல் ஒளியை கொடுத்தது. எவ்வளவுக்கு எவ்வளவு நான் ஆண்டவரோடு நேரம் செலவழிக்கிறேனோ அவ்வளவுக்கு அவ்வளவு நான் பிரகாசமாயிருப்பேன். அதான் முக்கியமான ஒரு காரியம். மத்தேயு 6:6 வாசிங்க. ஆரம்பிச்சிட்டாங்க. அதே 2 பேர் வாசிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
நீயோ ஜெபம் பண்ணும்போது அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா. ஆமென். பாத்தீங்களா? கதவை பூட்டு அந்தரங்கன என்ன அர்த்தம்? யாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை. நீயும் ஏசப்பாவும் நீயும் ஆண்டவரும் தனியாக நேரம் செலவழிக்கின்ற பொழுது அதை பார்க்கிற ஆண்டவர் வெளியரங்கமாக எல்லாரும் பார்க்கும்படியாய் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகின்றது. அன்பான மாணவ மாணவிகளே, ஜெபத்தை நீங்கள் எப்பயுமே அசட்டை பண்ணாதீங்க. நிறைய காரியங்களை சொல்ல முடியும். உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் உங்கள் ஷெட்யூலாக எனக்கு ரொம்ப தெரியாது, ஒரு 15 நிமிடமாவது நானும் ஏசப்பாவும் நானும் பரிசுத்த ஆவியானவரும் முடிவெடுங்க. காலையிலோ மதியமோ மாலையிலோ உங்களுடைய வசதிப்படி ஆண்டவரோடு நேரம் செலவழிங்க. அந்தரங்கமாய் உங்களை பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார். ஆமென். ஜெபம் பண்ணுவீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம்.